ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் இந்த நாளிலே கூடிவர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் யாத்ராகமம் புஸ்தகத்திலிருந்து அதிகாரங்களாக கோர்வையாக பார்த்து வருகின்றோம். இந்த நாளிலும் ஓரிரு அதிகாரங்கள் சுருக்கமாக பார்க்கலாம் நினைக்கின்றேன். நாம் சென்ற வகுப்பில் 28வது அதிகாரத்தோடு முடித்திருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு 29, 30, 31 வாய்ப்பு இருந்தால் 32ஆம் அதிகாரம் வரை முடிக்கலாம் என்று கருதுகின்றேன். நாம் 29வது அதிகாரத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். வழக்கமாக நாம் வாசிப்போம் போல இந்த அதிகாரத்தில் ஓரிரு வசனங்களை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 29. அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காளையையும் பழுதற்ற 2 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொள்வாயாக. புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயில் பிசைந்த புளிப்பில்லா அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி அவைகளை ஒரு கூடையிலே வைத்து கூடையோடு அவைகளையும் காளைகளையும் 2 ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேரப்பண்ணி அவளை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள்சட்டையையும் ஏபோத்தின் கீழங்கியையும் ஏபோத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏபோத்தின் விசித்திரமான கட்சி அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. பின்பு அவன் குமாரரை சேரப்பண்ணி ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்கும்படி அவர்களுக்கும் அங்கிகளை உடுத்துவாயாக. ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இடைக்கட்சிகளை கட்டி அவன் குமாரருக்கு குல்லாக்களையும் தரித்து இப்படியே ஆரோனையும் அவன் குமாரையும் பிரதிஷ்டை பண்ணுவாயாக. இந்த 29வது அதிகாரத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு நிகழ்வு மனதில் வைக்க வேண்டும். அது என்னவென்றால், மோசே இப்போது எங்கே தான் இருக்கிறார்? மலையின் மேல் தான் இருக்கிறார். இன்னும் மலையிலிருந்து அவர் கீழே இறங்கவில்லை. அதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே மலையிலே ஆண்டவர் அவருக்கு தொடர்ந்து சில அறிவுரைகளை, சில வழிகாட்டு விதிகளை அவர் கொடுத்து வருகின்றார். அதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 29ஆம் அதிகாரத்துடைய சிறப்பு அல்லது 29ஆம் அதிகாரத்தில் என்ன உள்ளதென்று நம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்றால், எளிதான ஒன்று, ஒரே தலைப்பில் கூட நீங்கள் அதை வைத்து கொள்ளலாம். ஆசாரிய பணிக்கு அபிஷேகம் செய்தல். அதாவது ஆரோனையும் அவர் குமாரரையும் ஆசாரிய பணிக்கு அபிஷேகம் செய்வது எப்படி, என்ன வழிமுறையில் அந்த அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த அதிகாரத்திலே விளக்கப்பட்டுள்ளது. அப்படி விளக்கும்போது ஆரோனை எப்படி பரிசுத்தம் செய்ய வேண்டும், ஆரோனுக்கு எப்படி ஆடைகளை அணிவிக்க வேண்டும், ஆரோனுடைய குமாரருக்கு எப்படி ஆடைகளை அணிவிக்க வேண்டும், அடுத்தது அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் புதிய பணியில் அர்ப்பணிப்பதற்காகவும் அவர்களுக்கு என்ன விதமான பலிகளை அவர்கள் சார்பாக மோசே செலுத்த வேண்டும் என்கிற விரிவான அறிவுரைகளை, ஆலோசனைகளை, வழிகாட்டு விதைகளை இந்த 29ஆம் அதிகாரம் முழுவதுமே நாம் பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்திற்கு செல்வதற்கு முன்பாக குறிப்பாக ஒரு வார்த்தையை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். 7வது வசனத்தில் வருகிறது, அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. இந்த அபிஷேகம் என்கிற வார்த்தை பலவேளை ஆங்கில பைபிளிலே நீங்கள் இப்படி படிப்பீங்க. எப்படி படிப்பீங்க? அனாயிண்டிங்னு வாய்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி, அபிஷேகம் என்றால் என்ன? இந்த அபிஷேகம் என்கிற வார்த்தை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகில் சரியான புரிந்து கொள்ளுதலோடு பயன்படுத்தப்படுகிறதா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் அதனுடைய உண்மையான பொருளிலிருந்து அது விலகி
சொல்லுவாங்கல்ல, டைலூட்டட் மீனிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது சரியான பொருளை தராமல் மேலோட்டமாக எதையோ சொல்கிறார்கள். பைபிளில் அந்த வார்த்தை இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டுள்ள பொருளின் அடிப்படையில் தான் அதை பயன்படுத்துகிறார்கள் என்றால் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. பல வேளைகளிலே மிகவும் கற்றறிந்த அறிஞர்கள் கூட இந்த வார்த்தையை சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக பயன்படுத்துவதை நாம் கவனித்து வருகின்றோம். எதனால் என்று எனக்கு தெரியாது. சரி, அப்படியானால் ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அபிஷேகம் என்கிற வார்த்தை தூய தமிழ் வார்த்தை அல்ல. முதல்ல அதையும் புரியணும். அபிஷேகம் என்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. இந்த சமஸ்கிருத வார்த்தையை பல இடங்களிலே எப்படி பயன்படுத்துவார்கள் என்றால், ஒரு ராஜாவை அபிஷேகம் செய்யும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நீங்கள் இந்திய இலக்கியங்களிலே, இலங்கை இலக்கியங்களிலே அல்லது தமிழ் இலக்கியங்களிலே இதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? பட்டாபிஷேகம் என்றால் ஓரளவு சரியான பொருளை வரும். அபிஷேகம் என்றால் சரியான பொருளை அது தரவில்லை. ஆனால் பட்டாபிஷேகம் என்றால் அது ஓரளவு சரியான பொருளுக்கு பக்கத்தில் வந்தது. இப்போது ஒரு கேள்வி, பட்டாபிஷேகம் என்றால் என்ன? பட்டாபிஷேகம் என்றால் ஒரு மன்னரை அரசனாக பணியில் அமர்த்துவது. அதான் ஒரு மன்னரை ராஜாவுடைய பொறுப்பில் நியமிக்கிற பணிக்குத்தான் பட்டாபிஷேகம் என்று வருகிறது. இந்த 29ஆம் அதிகாரத்திலே ராஜாவுக்கு பதில் ஒரு ஆசாரியனை பணியில் அமர்த்தும் போது அந்த பட்டாபிஷேகத்தை செய்கிறார்கள். அந்த பட்டாபிஷேகம்ங்கிற வார்த்தையை சுருக்கித்தான் அபிஷேகம் என்று வருகிறது. ஆகவே அனாயிண்டிங் என்கிற ஆங்கில வார்த்தையும் பட்டாபிஷேகம் அல்லது அபிஷேகம் என்கிற வார்த்தையிலே தவறில்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் வார்த்தை குறை சொல்லவில்லை, வார்த்தை சரியானது தான். ஆனால் அதனுடைய பொருளை சரியாக புரியாமல் பயன்படுத்துகிறாருங்கிறதான் சொல்கிறேன். அப்போ இங்கே ஆசாரியனை அந்த பதவியிலே, அந்த பட்டத்திலே அபிஷேகம் செய்கிறார்கள். இந்த ராஜா ஆசாரியரை அபிஷேகம் பண்ணுகிற அந்த முறைமையைத்தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த வார்த்தையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, ஆசாரியனுக்கு இந்த பட்டாபிஷேகம் செய்வதற்கு முன்பாக மோசே என்ன செய்ய வேண்டுமாம்? என்னமாங்க, நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காளையும் பழுதற்ற 2 ஆட்டுக்கடாலையும் தெரிந்து கொள்வாயாக. அதை தெரிந்து கொள்ளணும். அதுபோல் புளிப்பில்லா அப்பத்தையும் எண்ணெயும் பிசைந்த மாவிலே அதிரசங்களையும் எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளையும் கோதுமையின் மெல்லிய மாவினால் பண்ணி அவைகளை ஒரு கூடையில் வைத்து கூடையோடு அவைகளையும் காளைகளையும் 2 ஆட்டுக்கடாலையும் கொண்டு வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். சுருக்கமாக சொன்னால் எல்லாவற்றையும் தயாரித்து வைத்துக்கொள். தயாரித்து வைத்துக்கொண்டு முதல் என்ன செய்யணும்? 4ஆம் வசனம், ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேரப்படணும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்ன அழைத்து அவளை தண்ணீரினால் கழுவு. அதனால தான் அந்த தண்ணீரினால் கழுகுற இந்த செயலைத்தான் சில வேளைகளிலே சில பிரசங்கிகள் ஞானஸ்நானத்தோடு ஒப்பிடுவது உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தபோது எதற்கு ஞானஸ்நானம் எடுத்தார் என்றால், சிலர் எப்படி விளக்குவாங்கன்னா, எப்படி ஆசாரியன் தண்ணீரினால் கழுவி தன்னை அர்ப்பணிப்புக்கு தயாராக மாற்றுகின்றானோ, அதுபோல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிற்காலத்தில் செய்யப்போகிற பிரதான ஆசாரியர் பணிக்காக தன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக ஞானஸ்நானத்தின் மூலம் தன்னை கழுவி அர்ப்பணிக்கிறாங்கிற ஒரு பொருள் உண்டு. அதில் இந்த கருத்தை எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுக்கு வேறு பொருளும் வேறு விளக்கங்கள் உண்டு. எந்ததுக்கு? இயேசுடைய ஞானஸ்நானத்திற்கு. அதை நான் இப்போ இங்கே முழுமையாக விளக்க வரவில்லை. இந்த வசனத்தோடு சிலர் விளக்குவதனால் அதை நான் சொன்னேன். அடுத்தது, அவனுக்கு மற்ற வஸ்திரங்களை தரிக்க வேண்டும். 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவனுக்கு உள்சட்டை, ஏபோத்துடைய மார்பதக்கம், இதெல்லாம் நம்ம சென்ற வாரத்தில் எப்படி செய்வதென்று பார்த்தோம். இப்போது அதை எப்படி அணிவிப்பதென்று இங்கே சொல்கிறார். இவனையெல்லாம் வைத்து கொண்டு அல்லது அணிந்து கொண்டு அவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வரணும்.
வந்த பின்பு என்ன செய்ய வேண்டும் என்பதை 10வது வசனம் சொல்கிறது. 10ஆம் வசனத்தில் முதல்ல என்ன செய்யணும்னா, ஒரு காளையை பலியிட வேண்டும். மேலே காளை கொண்டு வர சொன்னார், தயாரிக்க வைக்க சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பு இவர்கள் வந்த பின்பு எல்லாரும் ட்ரெஸ் பண்ணி வரணும். பிரதான ஆசாரியராய் ஆரோன், துணை ஆசாரியர்கள் எல்லாம் வரணும். வரும்போது காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாய் கொண்டு வருவாயாக. அப்பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை காளையுடைய தலை மேல் வைக்க கடவர்கள். இந்த தலையின் மேல் கை வைப்பது என்பது இந்த சடங்கில் எதை காட்டுகிறது என்றால், அன்றைக்கு ஒரு கருத்து இருந்தது. என்னவென்றால், ஒருவன் ஒரு காளை மீது தன் கையை வைக்கும்போது அந்த காளையோடு தன்னை அடையாளப்படுத்துகின்றான். அதுபோல் தன்னுடைய பாவத்தோடு அந்த காளையை அடையாளப்படுத்துகின்றான். அப்போ என்னாச்சு, காளை என்னுடைய பாவத்துக்கான பிரதிபலனாக இருக்கிறது அல்லது பிரதிநிதியாக இருக்கிறது. இப்படி அதை சிலர் இப்பணமாக கூட சொல்லுவாங்க, மனிதனுடைய பாவம் காளை மீது இறக்கப்படுகிறது என்று கூட சொல்லுவாங்க. இறக்கப்படுகிறது என்று சொல்வதை விட அடையாளப்படுத்தப்படுகிறதுங்கிறது தான் சரியான வார்த்தை. அடையாளப்படுத்தப்பட்ட பின்பு அது பலியிடப்படுகிறது. அது என்னவென்றால், என்னுடைய பாவத்திற்காக இந்த காளை பிராயச்சித்தமாக மரித்து விட்டது. அதை 14ஆம் வசனம் படித்தீங்கன்னா, காளையின் மாம்சத்தையும் அதன் தோலையும் அதன் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியால் சுட்டரிக்க கடவாய், இது பாவ நிவாரண பலி. முதலாவது தன்னுடைய பாவத்திற்காக அவன் பிராயச்சித்தம் செய்கிறான். நல்லா புரிஞ்சுடுங்க, கர்த்தருடைய பணிக்கு ஒருவன் வருவானாகில் அல்லது கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவன் வருவானாகில் முதலாவது அவன் செய்ய வேண்டியது பாவ அறிக்கை. சரி, இப்போ நம்ம எப்படி அந்த பாவ அறிக்கை செய்கிறது? பல சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆராதனைக்கு அழைத்த பின்பு முதலாவது ஜெபம் பாவ அறிக்கை ஜெபமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு பல சபைகள் அது கிடையாது. அவங்க கண்டமேனிக்கு எதாவது பண்ணுவாங்க, பாடுவாங்க. பாட்டுக்கும் ஆராதனைக்கும் சம்பந்தமும் சில இருக்காது. நான் குறையா சொல்லவில்லை, தெரியாமல் செய்கிறாங்க. தெரிந்து செய்கிறாங்கன்னு நான் அவங்கள சொல்ல வரல, தெரியாமல் செய்கிறாங்க. ஆனால் இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சபைகளுடைய ஆராதனை ஒழுங்காக பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தே வில் கன்ஃபஸ் தேர் சின். ஏன்னா பாவ அறிக்கை செய்த பின்பு தான் பரிசுத்த தேவனோடு உறவாட முடியும். அதுதான் இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. புரியுதுங்களா? அது பாவ நிவாரண பலி. அடுத்ததாக அதோடு நிற்கவில்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 2 ஆடுகளை கொண்டு வர வேண்டும். அதில் ஒரு ஆடு 15ஆம் வசனம், பின்ப அந்த ஆட்டுக்கடாக்கள் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவாயாக. அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள். எல்லாரும் இங்கே கை வைக்கிறாங்க. பின்பு அதையும் பலி செலுத்துகிறார்கள். இந்த பலிக்கு பேர் என்னன்னா 18ஆம் வசனம், ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக. இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாக இருக்கிறது. இதுவும் ஒரு விதமான பாவத்துக்காக செய்கிற பிராயச்சித்த பலிதான். அப்போ 2வது பலி முடிந்தது. 19ஆம் வசனத்தை பாருங்க, பின்பு மற்ற ஆட்டுக்கடாவையும், இன்னொரு ஆடும் அங்கே இருக்கிறது. அந்த ஆட்டையை அதனுடைய திரும்ப படிக்கின்றேன். 19ஆம் வசனம், பின்பு மற்ற ஆட்டுக்கடாவையும் கொண்டு வந்து நிறுத்துவாயாக. அதனுடைய தலையின் மேல் ஆரோன் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள். அப்பொழுது அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனின் வலது காது மடலிலும் அவன் குமாரின் வலது காது மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் அவள் வலது காலின் பெருவிரலிலும் இட்டு மற்ற இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து பலிபீடத்தின் மேல் இருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவனுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கப்படும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமார் மேலும் அவனுடைய வஸ்திரங்கள் மேலும் தெளிப்பாயாக. இப்படி அவனும் அவனுடைய வஸ்திரங்களும்
பரிசுத்தப்படுத்தப்படுகின்றன. இந்த பலிக்கு பேர் பிரதிஷ்டை பலி. முதலாவது பலி பாவ நிவாரண பலி, ரெண்டாவது பலி தகன பலி, சர்வாங்க தகன பலி. இந்த மூன்றாவது பலியின் பிரதிஷ்டை பலி 22ஆம் வசனத்தில் அது இருக்கிறது. அந்த ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவானதால், அப்போது இது மூன்றாவது பலி மட்டுமல்ல, இந்த பலியுடைய பெயர் பிரதிஷ்டை பலி என்று சொல்வார்கள். இப்போ ஒரு கேள்வி, பிரதிஷ்டை என்றால் என்ன? இந்த பிரதிஷ்டை என்பது சமஸ்கிருத வார்த்தை. இன்றைக்கு அந்த பொருள் சிலருக்கு சரியாக தெரியுமா என்று தெரியவில்லை. ஆனால் எபிரேய மொழியிலிருந்து இந்த வார்த்தையுடைய பொருளை எடுப்பதாக இருந்தால், இந்த வார்த்தையுடைய சரியான பொருள் கையை நிரப்பு, ஃபில் த ஹேண்ட்ஸ். சரி, அப்போ ஃபில் த ஹேண்ட்ஸ்னால் என்ன பொருள்? ஃபில் த ஹேண்ட்ஸ்னா இது அருமையான ஒரு வார்த்தை. இன்றைக்கு நம்ம இதை வேறு வடிவத்தில் சொல்கிறோம். என்ன தெரியுமா? எனக்கு அந்த வேலை அல்ல அந்த பொறுப்பு கையளிக்கப்பட்டிருக்கிறன்னு நம்ம பேசுவோம். அந்த வார்த்தை தான் கையளிக்கப்பட்டிருக்கிறன்னு அர்த்தம். அந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை இன்னொரு விதத்தில் நம்ம பேசுவோம். இந்த பணி எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பேசுவோம். இன்னும் சொல்ல போனால் மிக அருமையான இன்னொரு வார்த்தை இருக்கிறது. எனக்கு கை நிறைய வேலை இருக்குது, எனக்கு கை நிறைய வேலை இருக்குன்னு சொல்லுவோம், பேச்சு வழக்கில் சொல்லுவோம். அந்த வார்த்தை தான் இது. அப்படியானால் பிரதிஷ்டைனா என்ன அர்த்தம்? எனக்கு கை நிறைய வேலை இருக்குது, கர்த்தருடைய பணி, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய மக்களுக்காக ஒரு பெரிய பொறுப்பு எனக்கு கையில் இருக்குது. இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டேன்னு வந்துட்டு ஒழுங்காக ஊழியம் செய்யாமல் சம்பளத்தை வாங்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா, அப்போது பிரதிஷ்டைய பொருள் தெரியவில்லை. பிரதிஷ்டைய பொருள் தெரிஞ்சால் ஒரு ஊழியக்காரன் சும்மா இருக்க மாட்டான். ஒன்றில் ஜெபித்து கொண்டிருப்பான், அல்ல பைபிள் படித்து கொண்டிருப்பான், அல்ல கர்த்தருடைய மக்களை சந்தித்து கொண்டிருப்பான், கர்த்தருடைய மக்களுக்கு சபையில் ஊழியம் செய்து கொண்டிருப்பான். ஏன்னா நான் இது உங்கள் நாட்டில் எனக்கு தெரியாது, தயவுசெய்து நான் உங்கள் நாட்டை வச்சு நான் பேசவில்லை, நான் எங்கள் நாட்டில் மக்களை பார்க்கும்போது பேசுகின்றேன். அநேக ஊழியர்கள் எங்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு வேலை செய்யாமல் சுற்றி திரிகிறார்கள். வேதனையானது. ஏன்னா இந்த பிரதிஷ்டைங்கிற வார்த்தையுடைய பொருளை தெரிந்திருந்தார்களானால் அதை செய்யவே மாட்டாங்க. அதில் கை நிறைய வேலை இருக்குது, கையை நிரப்பி ஆண்டவர் தாராரம், இவ்வளோ வேலை உனக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் இல்லையா? ஆனால் ஆரோனுடைய கை நிரம்ப வேலை கொடு. மோசேக்கு பொருள் என்ன தெரியுமா? நீ அவனுக்கு கை நிரம்ப வேலை கொடு. இப்போ ஒரு கேள்வி, உண்மையிலே ஆசாரிய பணி கை நிரம்ப வேலை இருக்கும். ஏன்னா காலையில் ஆலயத்தை திறக்க வேண்டும், அதை சுத்தப்படுத்த வேண்டும், பலி செலுத்த வேண்டும், விளக்கேற்ற வேண்டும், அப்பங்களை மாற்ற வேண்டும், ஃபுல்லி ஆக்குபைடு. ஏன்னா மக்கள் பலி செலுத்த வரும்போது அந்த பலியில் அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது. அப்போது ஒரு ஆசாரியனுக்கு ஒரு நாளில் பயங்கரமான பணி இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு கையை நிரப்பி வேலை கொடுன்னு சொல்கிறார். பிரதிஷ்டை என்ன அர்த்தம்? கை நிரம்ப வேலை கொடு, இல்லையா? நம்ம அப்போ கர்த்தருடைய பணியை செய்யும்போது என்ன நினைக்கணும்? கை நிறைய ஆண்டவர் வேலையை தந்திருக்கிறாருன்னு வேலை செய்யணும். சும்மா ஏனோ தானோன்னு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடாது. ரொம்ப வேதனையான நிகழ்வுகளாக இன்றைக்கு சிலது இருக்கிறது. ஆகவே இந்த பிரதிஷ்டை பலியிலும் ஒரு பகுதியை என்ன செய்யணுமா? அந்த 25ஆம் வசனத்தை படிக்கிறேன். பின்பு அவளை அவள் கையிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியோடு வைத்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் சுகந்த வாசனையாக தகிக்க கடவாய், இது கர்த்தருக்கு செலுத்தப்படும் தகன பலி. அடுத்து தொடர்ந்து படிக்கும்போது, ஆரோனுடைய பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டும்படி காணிக்கையை அசைவாட்ட கடவாய், அது உன் பங்காக இருக்கும். அப்போ என்னது? இந்த பிரதிஷ்டை பலியில் ஒன்று கர்த்தருக்கு செய்யணும், அதற்கு பிரதிபலனாக கர்த்தர் உனக்கு தருவார். அளவான கருத்து. உனக்கு நிறைய பணி இருக்குது, நீ யூ சாக்ரிஃபைஸ்.
அதற்குள்ள நிவாரணத்தை அல்லது அதற்கான பிரதிபலனை தேவன் தருவார் என்பதை இந்த பிரதிஷ்டை பலி காட்டுகிறது. நீயும் ஃபுல்லி ஆக்குபைட் இன் ஹிஸ் மினிஸ்ட்ரி அண்ட் த லார்ட் வில் ப்ரொவைட் த நீட் ஆஃப் யுவர்ஸ். அதுதான் அவர் சொல்லார், அது அவனுடைய பங்காக இருக்கும். அது மட்டுமல்ல, இது நித்திய கட்டளையாக ஆரோனையும் அவன் குமாரையும் சேர்வதாக. ஆகவே இந்த பலிக்கு வைத்திருக்கின்ற பெயர், இன்னொரு பலி இருக்கிறது, இன்னொரு பெயரும் இருக்கிறது, சமாதான பலி. இந்த பிரதிஷ்ட பலியில் உள்ள 2வது பார்ட்டு சமாதான பலி. சமாதான பலியுடைய பங்கு, அந்த பிரதிஷ்ட பலியுடைய 2 போர்ஷன், ஒன்று தகனிக்கப்படுகிறது, அதில் ஒரு போர்ஷன், ஒரு பங்கு இவனுக்கு அளிக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இவனமாக இந்த பிரதிஷ்டையெல்லாம் செய்து எத்தனை நாள் செய்யணுமா? 30ஆம் வசனத்தை படிங்க. அவனுடைய குமாரரில் அவன் பட்டத்துக்கு வருகிற, பாருங்க, பட்டத்துக்கு தான் பட்டாபிஷேகம் சொன்னேன். பட்டத்துக்கு வருகிற ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது அவைகளை 7 நாள் மட்டும் உடுத்திக்கொள்ள கடவன். அடுத்து அதே ஐடியாவோடு நீங்கள் 35ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, இந்த பிரகாரம் நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் நீ ஆரோனுக்கும் அவன் குமாருக்கும் செய்வாயாக. 7 நாள் அளவும் நீ அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையை பாவ நிவாரண பலியை பலியிட்டு பலிபீடத்துக்காக பிராயச்சித்தம் செய்தபின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய். அந்த பொருட்களையும் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, சரி, ஆட்களுக்கு அது பட்டாபிஷேகம், பொருட்களை எப்படி அபிஷேகம் பண்ணுது? பொருட்களை இந்த பணிக்காக மட்டும்தான் நியமிக்கணும், வேறு பணிக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. அதான் அதனுடைய பொருள். சரியா? இவனமாக 7 நாள் செய்யணுமா? நம்ம மேலே பார்த்தேன் இல்லை பலி, இதை ஒரு நாள் செய்து முடிப்பதில்லை. இதை ஆசாரியர்களை அபிஷேகம் பண்ணும்போது இதை 7 நாட்கள் செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக 38 முதல் அந்த அதிகாரத்தினுடைய இறுதி பகுதி வரை நாம் படிக்கும்போது ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடார நிகழ்வை சொல்லும்போது இந்த நோக்கத்தை அங்கே சுருக்கமாக சொல்கின்றார். ஒன்று என்னவென்றால், மக்கள் ஆராதிக்கும் மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரம் அவர்கள் நன்றி அறிதலுடையவர்களாக இருக்க வேண்டும். எதனால் ஆராதிக்கணும்? கர்த்தர் நம்மை விடுவித்தபடியினால். எதனால் நாம் நன்றியுடையவர்களாக இருக்கணும்? கர்த்தர் நமக்கு போஷித்து நம்மை பாதுகாத்து வருகிறபடியினால் அப்படி இருக்க வேண்டும். அதுபோல் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார்ங்கிற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு உறவாடுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் தனது சித்தத்தை ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிப்படுத்துகிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த அதிகாரத்திலே ஆசாரியனை பட்டாபிஷேகம் அல்லது அபிஷேகம் செய்வதை குறித்தும், அந்த அபிஷேகம் செய்த ஆசாரியர்கள் ஆலயத்திலே பணி செய்யும் போது மக்கள் அவரை ஆராதிக்கவும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டுகிற அறிவுரை வருகிறது. அதுபோல் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மோடு உறவாடுகிறார், தனது சித்தத்தை நமக்கு காட்டுகிறார், அதன் மூலம் அவர் நமக்கு தேவனாக இருக்கிறார் என்பதையும் இந்த 29வது அதிகாரம் காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அந்த பரிபூர்ணமான அர்ப்பணம் செய்த பின்புதான் இந்த ஆசாரியர்கள் அடுத்துள்ள பணிகளை செய்ய வேண்டும். அடுத்ததாக யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம். இந்த 30ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருந்தாரல்லோ ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று. அந்த ஆசரிப்பு கூடாரம் குறித்து சற்று கூடுதல் தகவல்கள் இங்கே வருகின்றன. ஆகவே இதுவும் மலையின் மேல் தான் நடக்கிறது. இந்த 30ஆம் அதிகாரத்துடைய நிகழ்வும் மலையின் மேல் தான் நடக்கிறது. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தில் 5 பொருட்கள் செய்வதை பற்றி விளக்கப்பட்டுள்ளது. நான் முதல்ல அந்த 5 பொருட்களையும் பட்டியல் இடுகிறேன். தூபபீடம், வசனம் 1 முதல் 10, வசனத்தின்படி எழுதுகிறதா இருந்தால்
வசனம் 1 முதல் 10 வரை தூபபீடம். 2வது வசனம் 11 முதல் 16 வரை மீட்கும் பொருள் அல்லது மீட்கும் காணிக்கை. வசனம் 11 முதல் 16 வரை மீட்கும் பொருள் அல்லது மீட்பின் காணிக்கை என்று சில அறிஞர்கள் சொல்வார்கள். அடுத்த 3வது 17 முதல் 21 வசனங்கள் வெண்கல தொட்டி. 17 முதல் 21 வரை வெண்கல தொட்டி. அடுத்தது அபிஷேக தைலம். 22வது வசனம் தொடங்கி 33வது வசனம் முடிய அபிஷேக தைலம். அடுத்தது தூப வர்க்கம். 5வது தூப வர்க்கம் 34 தொடங்கி 38 முடிய. 34 தொடங்கி 38 முடிய. இவைகளை எவ்வளமாக தயாரிக்க வேண்டும் என்கிற ஆலோசனை கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் இந்த தகவல்களை நம்ம பைபிளை படிக்கும்போதே புரியும். நம்ம ஏற்கனவே சொன்னோமாக நீங்கள் சில கமெண்ட்ரிஸ் எடுத்து படிச்சிங்கன்னா சில தகவல் கூடுதலாக கிடைக்கும். எனினும் அதனுடைய சில சுருக்கமான முக்கிய அம்சங்களை மட்டும் அதில் பார்ப்போம். இந்த தூபபீடம் 1 அடி அகலம், 1 அடி நீளம், 3 அடி உயரம் கொண்டது. அதான் 1.5 x 3. அடுத்தது இந்த தூபபீடத்தில் தினமும் 2 முறை தூபங்கள் காட்ட வேண்டும். அடுத்தது வருஷத்தில் 1 முறை அந்த தூபபீடத்தில் 4 கொம்பு இருக்கும், 4 மூலையிலே. அந்த 4 கொம்புகளிலும் இரத்தத்தை ஆசாரியன் தடவ வேண்டும். எப்படி பலிபீடத்தின் கொம்புகளிலே இரத்தம் தடவப்படுகிறதோ அதுபோல் வருஷத்தில் 1 முறை, குறிப்பாக பிராயச்சித்த நாளிலே அந்த கொம்புகள் மீது இரத்தம் தடவப்படும். இதுதான் தூபபீடம். இந்த தூபபீடத்தை குறித்து சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்பகால ஆசரிப்பு கூடாரத்தில் இது இருக்கவில்லை என்று சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏனென்றால் இந்த முதல்ல மோசேக்கு சொல்லப்பட்ட போது இந்த தகவல் அங்கே அதிகமாக இல்லை என்று சில அறிஞர்கள் கணிக்கிறார்கள். ஆகவே அப்படி ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் நாம் அதை அப்படி ஒரேடியாக முற்காலத்தில் இல்லை என்று ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டாம். ஏனென்றால் தகவல்களே அவர் இன்னும் மலையிலிருந்து கீழே இறங்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லி கொண்டு வருகிறார். ஆகவே இது மோசேக்கு 2ஆம் முறை கொடுக்கப்பட்ட விளக்கத்தினுடைய ஒரு அம்சமாக கருதுவதும் தவறாகாது. அடுத்தது மீட்கும் பொருள். மீட்கும் பொருள் என்றால் 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு அரை சேக்கல் வீதம் நியமிக்கப்பட்டிருந்தது. இந்த அரை சேக்கல் வீதம் கொடுக்கிற இதை பரிசுத்த ஸ்தலத்துடைய பணிக்காக கொடுப்பார்கள். இந்த மீட்கும் பொருள் ஐஸ்வர்யவானுக்கும் தரித்திரனுக்கும் சமந்தான். எல்லாரும் இதை ஒரே போல தான் கொடுக்கணும். ஆண்டுக்கு ஒரு முறை இதை வசூலிப்பார்கள் என்று சொல்லலாம், அல்லது பிரித்து கொள்வார்கள். இதற்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, பாவ நிவர்த்தி பணம். இந்த மீட்கும் பொருளுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, பாவ நிவர்த்தி பணம் என்றும் நீங்கள் இறையியல் புஸ்தகங்களை இதை வாசிக்க முடியும். அடுத்தது வெண்கல தொட்டி. நாம் பார்த்தோம் 17 முதல் 21 வரை. இந்த வெண்கல தொட்டியுடைய சிறப்பம்சம் என்னென்னா, இது பெண்கள் கொடுத்த காணிக்கையிலே செய்யப்பட்டது. இந்த வெண்கல தொட்டியுடைய சிறப்பம்சம், பெண்கள் கொடுத்தாங்கல்ல, தங்களுடைய நகைகளை எல்லாம் கொடுத்தாங்கல்ல, அல்லது தங்களுடைய பொருட்களை கொடுத்தாங்கல்ல, அந்த பொருட்களை பயன்படுத்தி செய்யப்பட்டதான் இந்த வெண்கல தொட்டி. இந்த வெண்கல தொட்டியில் தான் ஆசாரிகள் தங்களுடைய கை கால்களை கழுவார்கள். பிற்காலத்திலே சாலமோன் ஆலயத்தை கட்டிய போது அதில் 10 தொட்டிகளை செய்தான். ஆரம்பத்திலே ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு தொட்டி தான் இருந்தது. ஆனால் சாலமோன் அந்த மாபெரும் ஆலயத்தை கட்டும்போது அதில் 10 தொட்டிகளை செய்து அவைகளே தண்ணீரை வைத்ததாக சொல்லப்பட்டுள்ளது. அது நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 7-8 அதிகாரங்களை படிப்பீர்களாயில் அந்த தகவல் அங்கே விரிவாக சொல்லப்பட்டுள்ளதை பார்க்க முடியும். அடுத்ததாக 4வது அபிஷேக தைலம்.
22 முதல் 33 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த அபிஷேக தைலத்திற்கு என்னென்ன கூடுபொருட்கள் தேவை, அவைகளை எவனமாக செய்ய வேண்டும் என்கிற சில தகவல்கள் சொல்லப்பட்டுள்ளன. இதை ஆசாரியர்கள் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். அதுபோல் ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்துகிற பொருட்கள் மீதும் இது தளிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டது. அதாவது அபிஷேகம் என்று பொருட்களை அபிஷேகம் செய்யும்போது அதுக்கு பொருள் என்னென்னா, அது அந்த குறிப்பிட்ட பணிக்காக மட்டும் நியமிக்கப்பட்டது, வேறு காரியங்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. அதனால்தான் ஆலயத்திலே பயன்படுத்தப்பட்ட பொருட்களை நேபுகாத் நேச்சார் கொள்ளையெடுத்து சென்றபோது அங்கே பெல்ஷாத்சார் ராஜா அதிலே மது குடித்த போது ஆண்டவர் அவனை தண்டித்ததை நாம் அறிவோம். ஆகவே அபிஷேகம் தைலம் தெளிக்கப்பட்ட பாத்திரங்களை வேறு பொருட்களுக்கு அல்ல வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது 5வது தூப வர்க்கம். இதுவும் ஒரு வகை நறுமண பொருள்தான். இதையும் பிறர் தயாரிக்கக்கூடாது, இதை ஆசாரியர்கள் தான் தயாரிக்க வேண்டும். இந்த தூப வர்க்கம் என்பது தூப பீடத்தில் பயன்படுத்தப்படுவது. இந்த தூப வர்க்கத்தை அந்த தூப பீடத்தில் போடும்போது அதிலிருந்து நறுமணமான புகை எழும்பி செல்லும். அதை எவனமாக அடையாளப்படுத்துகிறார் என்றால், நம்முடைய ஜெபம் என்பது தேவ சமூகத்திலே எழும்பி செல்வதான ஒரு ஐதீகம் அல்லது ஒரு கருத்து இதன் மூலம் போதிக்கப்படுகிறது. அவ்வளோதான். எப்படி இந்த புகையானது மேலே நறுமணமாக எழும்பி செல்கிறதோ அதுபோல் நாம் தேவ சமூகத்தில் வந்து பாவ அறிக்கை செய்து தேவனோடு உறவாடி நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை, நம்முடைய மன்றாட்டுகளை, நம்முடைய வேண்டுகோளை சொல்லும்போது அது கர்த்தருக்கு பிரியமான ஒன்றாக எழும்பி செல்வதாக கருதப்படுகிறது. இவ்வளமாக 5 காரியங்களை இந்த அதிகாரம் 30 விவரிக்கின்றது. அடுத்ததாக அதிகாரம் 31. அதிகாரம் 31 சிறப்பம்சம் என்னவென்றால், இவைகளை செய்வதற்கான பணியாளர்களை நியமித்தது வருகிறது. இந்த பொருட்களையெல்லாம் செய்வதற்கான பணியாளர்களை ஆண்டவர் நியமித்ததாக வருகிறது. அதில் ஓரிரு வசனங்களை நாம் படிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஏன்னா சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கிறதுன்னு கருதுகிறார்கள். அப்படி கருதுவது கூட தவறல்ல, அது சரிதான் ஒரு விதத்திலே. ஆனால் அதுக்கு கொடுக்குறாங்கள விளக்கம், அதுக்கும் பைபிளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ரொம்ப வேதனையான இருக்கும். இன்றைக்குள்ள நீங்கள் எப்படி புரிந்திருக்குன்னு தெரியாது. தேவ ஆவியினால் நிரப்புதல் என்றால் என்ன? நிரப்புதல்ங்கிற வார்த்தையை நாம் பொதுவான புரிந்து கொள்வதில் என்ன நினைக்கிறோம் என்றால், இட்ஸ் லைக் ஃபில்லிங். ஒரு பாட்டிலில் தண்ணீரை நிரப்புவது போல புரிந்து கொள்கிறோம். அது மேலோட்டமாக அதுதான் பொருள். ஆனால் இது உருவகமாக அல்ல இடியமாக சொல்லப்பட்டுள்ள வார்த்தை. ஆங்கிலத்தில் சொல்லுவோமல்ல இடியம் என்று, அவனமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்று கருதலாம். அது போன்ற ஒரு வார்த்தை என்று கருதலாம். இதனுடைய சுத்தமான பொருள் இன்றைக்கி நம்ம தமிழில் சொல்வதாக இருந்தால் ஆள்கொள்ளுதல். அதுதான் தமிழில் ஒரு சில பாட்டு இருக்கிறது. என்னை ஆள்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அந்த இடத்துல என்ன வருகிறது? கிரைஸ்ட் ஃபில்மி, அவர் என்னை ஆட்கொண்டிருக்கின்றார், அவர் என்னை முழுவதுமாக தமது கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளார். அதான் அதுக்கு பொருள். அப்போ பரிசுத்தாவியினால் நிரப்புதல் என்பது பரிசுத்தாவியானவர் ஒருவனை முழுவதுமாக ஆளுகின்றார். அவருடைய ஆளுகைக்குள் அவன் வைத்துக்கொண்டு அவனை கொண்டு சில காரியங்களை செய்ய வைக்கின்றார். என்ன செய்ய வைக்கிறாரு? நம்ம பெசலெயேலுக்கு பரிசுத்தாவியானால் நிரப்பி அல்லது சிறப்பான வரங்களை கொடுத்து இந்த பணிகளையெல்லாம் மோசே பாருங்க, மோசேக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மோசே வந்து அதை யார்கிட்ட சொல்லுவான்?
பெசலேல்கிட்ட சொல்லுவார். பெசலேல் அதையெல்லாம் உள்வாங்கி அதை அப்படியே செய்யணும். அப்போ எவ்வளவு ஞானம் வேணும் இல்லையா? அந்த ஞானத்தை அவன் பெறவில்லை, அந்த ஞானத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறதாக அங்கே வருகிறது. அடுத்ததாக 6ஆம் வசனத்தில் நாம் படிக்கும்போது, மேலும் தான் கோத்திரத்துள்ள அகிமாசின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனுடைய துணையாக கூட்டினதுமன்றி ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன், நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். அப்போது பெசலேல் தலைவன், அவனுக்கு துணையாக அகோலியாப், அடுத்தது டீம், இவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து இந்த பணியை செய்ய வைக்கிறார். இதை புதிய ஏற்பாடில் நம்ம எங்கே ஒப்பிடலாம் என்றால், பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய சபையிலே பணி செய்வதற்கான வரங்களை அவர் கொடுத்துள்ளார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம் உண்டு. எனக்கு ஒரு வரம் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு வரம் இருக்கும், சகோதரிக்கு ஒரு வரம் இருக்கும், உங்கள் சபையில் உள்ள மக்களுக்கு ஒரு வரம் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவர் வரத்தை தந்துள்ளார். அந்த வரத்தை நாம் டீமாக தான் பயன்படுத்தணும். எப்படி இந்த ஆலயத்தினுடைய பணியை செய்வதற்கு அவங்க டீமாக செய்தாங்களோ, நம்ம அப்படி டீமாக தான் செயல்படணும். கர்த்தருடைய சபை வளரணும்னா ஒவ்வொருவரும் தங்களுடைய வரங்களை கர்த்தருடைய பணிக்குன்னு ஒப்பு கொடுக்கணும், கர்த்தருடைய ஆலயத்துக்குன்னு ஒப்பு கொடுக்கணும். இங்கே அப்படி தான் செய்கிறாங்க. இந்த இடத்துல வேறே ஒரு முக்கியமான ஒன்று, சில வேளை சிலர் கேட்பாங்க, பெசலேல் என்கிற பொருள், அதனுடைய பொருள் வேணும்னா எழுதி கொள்ளுங்க. பெசலேல் என்றால் கர்த்தரின் நிழலில் இருப்பவர். கர்த்தரின் நிழலில் இருப்பவர் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் பாதுகாப்பில் இருப்பவர். கர்த்தரின் நிழலில் இருப்பவர்னால் பிராக்கெட்டில் பாதுகாப்பில் இருப்பவர்னு எழுதிடுங்க, பாதுகாப்பை குறிக்கும். அதுபோல் அகோலியாப், அது அந்த பெயருடைய பொருள் என்னுடைய கூடாரம் தந்தையே, பிராக்கெட்டில் தேவனேன்னு பொருள். அதாவது எனது கூடாரமே தேவன் தான், ஆசரிப்பு கூடாரம் இல்லை. அவனுக்கு பெயர்க்க பொருள் என்னுடைய கூடாரமே தேவன், அதோட நான் தேவனுக்குள் தங்கியிருக்கின்றேன் என்கிற பொருள். அருமையான வார்த்தைகள், அருமையான பெயர்கள். இவனுமாக முதல் 11 வசனங்களிலும் 31 அதிகாரத்தில் முதல் 11 வசனங்களும் இந்த கர்த்தருடைய பணியை அல்லது கர்த்தர் மோசேக்கு காட்டின பொருட்களை செய்வதற்கான ஞானமுள்ள பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பணியாளர்களை கொடுத்த நிகழ்வை விவரிக்கின்றன. அடுத்த 12 முதல் 17 வசனங்கள் ஓய்வு நாள் ஆசரிப்பு குறித்ததான விவரங்கள் வருகின்றன. ஓய்வு நாள் ஆசரிப்பை குறித்ததான விவரங்கள் அங்கே சொல்லப்பட்டுள்ளன. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். 10 கட்டளையில் ஒன்று ஓய்வு நாளை ஆசரித்தல். ஆனால் அது எவ்வளோ பயபக்தியோடு ஆசரிக்க வேண்டும் என்கிற விளக்கமும், ஓய்வு நாளை அசட்டை செய்கிறவர்களுக்கு கொலை அல்லது மரண தண்டனை கொடுக்கலாம் என்கிற விதியும் இங்கே சொல்லப்படுகிறது. 15ஆம் வசனம், 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கடுமையான ஒரு விதியையும் கொடுக்கின்றார். இவனமாக 32ஆம் அதிகாரத்திலே, மன்னிக்கவும் 31ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பணியாளரை குறித்தும் ஓய்வு நாளை குறித்தும் தகவல் கொடுக்கிறார். கொடுத்து விட்டு 18ஆம் வசனத்துக்கு வரும். 18ஆம் வசனம் மிக மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். அது என்னன்னா, அதை படிப்போம். சீனாய் மலையில் அவர் மோசையோடே பேசி முடித்த பின், பாருங்கள், பேசி முடித்த பின், அப்போது இதுவரை நடந்ததெல்லாம் சீனா மலையில் பேசுனது. தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட, இந்த தேவனுடைய விரல்னா இப்படி இந்த விரலில் புரியக்கூடாது. தேவனுடைய விரல் என்பது அதிகாரத்தை குறிக்கிறதான ஒரு உருவகச் சொல், ஒரு இடியம். தேவனுடைய அதிகாரத்தினால் எழுதப்பட்ட கற்பலையாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவரிடத்தில் கொடுத்தார். ஆகவே தேவனுடைய அதிகாரம் பெற்ற வார்த்தைகள், தேவனுடைய அதிகாரத்தோடு அவர் கொடுத்த வார்த்தைகள்,
ஒருவேளை சிலர் கேட்கலாம், ஏன் விரல்னு சொன்னால் தப்புன்னு. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை ஆதால் சொரூபம் ஒன்று இல்லைன்னு ஒரு பாட்டு உண்டு அல்லவா. ஆகவே விரல் என்பது இந்த கைவிரலை சொல்வதல்ல. இந்த இடத்தில் விரல் என்பது அவருடைய அதிகாரத்தால் கொடுக்கப்பட்ட 10 கட்டளையை குறிக்கிறது இல்லை. இல்லை இன்னொன்று, இந்த விரலுக்கு ஏன் அதிகாரம்ங்கிற வார்த்தையை சொல்லணுமா, அந்த பக்கம் போகணும்னு சொல்லுவோம், அந்த பக்கம்னு சொல்லும் போல அந்த விரல் தான் அந்த அதிகாரத்தை காட்டுகிறது. இந்த விரலை நம்ம காட்டாமல் அந்த பக்கம் போனால் அதுக்கு அதிகாரம் வரல. இப்போ அந்த பக்கம் போனால் நாங்கள் விரலை காட்டும்போது அதுக்கு அதிகாரம் வருகிற பாருங்கள், அதுதான் முக்கியம். ஆகவே விரல் நாள் என்பது அதிகாரத்தை காட்டக்கூடிய ஒரு இடியம் அல்லது தமிழில் உருவகச் சொல் என்று கூட அதை சொல்லலாம்.